பிரபாகரனையும் தலைவனாக ஏற்றுக் கொண்டிருக்கிறீங்க. எப்போன்னு சொல்லி தந்தை பெரியார விமர்சனம் பண்ணா, பிரபாகரன் எங்களுக்கு விமர்சனம் பண்ணதுக்கு பெரிய நேரம் இல்ல. பிரபாகரனை விமர்சனம் பண்ணாம இருக்க காரணம் என்ன தெரியுமா? பிரபாகரனை இந்த மண்ணில் ஈழ தமிழருக்காக போராடினார் என்ற ஒற்றை காரணத்துக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் தலைவர்கள் பிரபாகரனை மதிக்கிறார்கள். அந்த ஒற்றை காரணத்துக்காக தான் பிரபாகரனை இஸ்லாமியர்கள் தொட்டு கூட பார்க்கல. இந்த வீடியோல இருக்கான் பாத்தீங்களா ஒரு நாய், அவன் தேசிய தலைவர் பிரபாகரனை பத்தி தப்பா பேசியிருக்கான். இத பார்க்கும்போது எனக்கே காண்டுதான் ஆகுது. இப்ப பிரபாகரனை ஃபாலோ பண்றவங்க எல்லாம் எந்த அளவுக்கு காண்டாவாங்கன்னு பாத்துக்கோங்க. இதோட வெளிப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்கால ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாது. அந்த பையனை நீங்க கட்சியை விட்டு தூக்குனாதான் ஜனநாயகன் படத்தை இங்க ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. ஏன்டா பிரபாகரனை பேசுற அளவுக்கு உங்களுக்கு என்னடா தகுதி இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் மாதிரி இதுல ஸ்டேஜ்ல ஏறி டான்ஸ் ஆடிட்டு, படத்துல போய் டான்ஸ் ஆடிட்டு டைலாக் பேசிட்டு போறவர் கிடையாது. உலகத்துல எந்த ஒரு கட்சி தலைவனும் எந்த ஒரு போராளியும் பண்ணாத ஒரு விஷயத்த பிரபாகரன் பண்ணியிருக்காரு. தன்னோட குடும்பம் குழந்தைகளை கூட இலங்கை போர்ல பலி கொடுத்திருக்காரு. இதுல ஒரு சேகுவாரோ, பெடல் காஸ்ட்ரோ, சுபாஷ் சந்திர போஸோ யாருமே பண்ணாத விஷயத்த பிரபாகரன் இங்க பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்க ஒரு அவதூறா ஒரு பொது மேடைகள்ல பேசிட்டு இருக்கீங்க. அது இல்லாம இப்ப இவனை போட்டு நிறைய பேர் திட்டிட்டு தான் இருக்காங்க. இவன் ஐடியிலேயே போய் நிறைய பேர் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் சாரி வீடியோ போட்டிருக்கான்னு கேள்விப்பட்டேன். இது என்னன்னு தெரியல. ஒரு விஜய்ங்கிற ஒரு ஆளுக்காக அவன் இங்க இருக்கிற தலைவர்கள் நிறைய பேரை அவதூறா பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னு தெரியல. இன்னும் ஒரு சில விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரபாகரனை பத்தி ரொம்ப கேவலமா அசிங்கமா திட்டிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கமெண்ட்ஸையும் கூட நான் இதுல சென்ட் பண்ணி விடுறேன் பாருங்க. இவங்க விஜய்ங்கிற ஒரே ஒரு ஆளுக்காக இந்த சினிமா மோகத்துக்காக யார் யாரெல்லாம் உண்மையாக போராடினாங்கிறதெல்லாம் தெரியாம உட்கார்ந்து கதறுன்னு கதறிட்டு இருக்காங்க. இது ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை.